தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. நம்முடைய இயேசு மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய் நம்மோ உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கிருபையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது ஆராதனையை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஆராதனை குருத்தோலை ஞாயிறாயிருந்தது. இந்த ஆராதனையோ உயிர்த்தெழுதலின் ஞாயிறாயிருக்கிறபடினாலே உயிர்த்தெழுந்த வல்லவராம் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தார். இதை சொல்லும்போதே உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உயிர்த்தெழுதலிலே கண்டவைகள் என்கிற தலைப்பிலே நாம் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்கப் போகிறோம். வாட் தே ஃபவுண்ட் இன் த டே ஆஃப் ரிசரக்ஷன். உயிர்த்தெழுந்த நாளிலே அவர்கள் என்னத்தை கண்டார்கள், எதை கண்டார்கள் என்பதை குறித்து உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு தியானமாக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியான வசனமாக எடுத்துக்கொள்ளலாம். John the Gospel chapter 20 verse 18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தனக்கு சொன்னதையும் சீஷர்களுக்கு அறிவித்தாளா. அப்படியானால் மகதலேனா மரியாள் மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதலிலே சில காரியங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிலவற்றை இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவை நேசித்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவுக்கு பிரியமாயிருந்தவர்கள் சில காரியங்களை கண்டார்கள். அதை தான் ஒரு 4-5 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக நம்முடைய வேத புத்தகத்தை லூக்கா 24ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அங்கே வாசிக்கும்போது 2வது வசனம். Luke Gospel chapter 24 verse 2. கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு, they found the stone rolled away from the sepulchre. இயேசுவை கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து மூடி வைத்து விட்டார்கள். முதல் வசனத்தில் படிக்கும்போது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறிடத்துக்கு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை போடும்படியாய் கல்லறிடத்துக்கு வந்தார்கள். அவர் முதலாவது கண்டது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. கல்லானது புரட்டப்பட்டிருக்கிறதுக்கு. John the Gospel chapter 20 verse 1 also. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டால். இன்னும் மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் படிக்கும்போது, யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவார்கள் என்று ஒரு கேள்வியோடு கூட எழும்பி வந்திருக்கிறார்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யார் நமக்காக இந்த கல்லை புரட்ட முடியும்? வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லெடுத்துக்கு வந்து கல்லறையில் வாசிருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். லூக்கா சுவிசேஷகனும் யோவான் சுவிசேஷகனும் the stone rolled away from the sepulchre, கல்லானது, பெரிய கல்லானது கல்லறையிடத்தில் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். ஆனால் மார்க்கு சுவிசேஷகன், யார் நமக்காக, ஸ்திரீகள் அல்லவா, யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி போட முடியும்? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஸ்திரீகளைப் போல என் பிரச்சனை பெரிதா இருக்கிறதே, இந்த கல்லை போல என்ற பாரம் பெரிதா இருக்கிறதே, எனக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ள முடியும், யார் என் பிரச்சனை விடுவிக்க கூடும் என்று பல கேள்விகளோடு நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து அவர் தீர்க்கமாய் பேசுகிறார். உனக்காக கல்லை புரட்டி போடுவதற்காகவே, உன் பிரச்சனையை மாற்றுவதற்காகவே இந்த இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பாரமான காரியங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நீங்கி போவதாக. என்ன பாரமானாலும், என்ன பிரச்சனையானாலும் உன்னால் புரட்ட முடியாதே. யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று பல கேள்விகளோடு இருக்கலாம். கல்லை புரட்டி போடும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனையை மாற்றும்படியாய் நீ விசுவாசி, நீ விசுவாசி. பாரதோ கல்லறை மூடின் பெருங்கள் புரண்டுருண்டோடுது பா. கல்லறை மூடி இருக்கிற கல் புரண்டோடுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். முதல்ல அவங்க என்ன கண்டாங்கன்னா, கல்லறை மூடி பெரிய கல் இருக்க, பலவில்லையே, யார் நமக்காக புரட்டி தள்ள முடியும்? உனக்காக பரத்திலிருந்து தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே உன் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. உன் பிரச்சனை புரட்டி போடப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ப்ராப்ளங்கள், ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ரோல்ட் அவே. கல்லறையிலிருந்து புறப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசி, நீ விசுவாசி. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நம்பு. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நீ நம்பு. அந்த ஸ்திரீகள் எப்படி கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்களோ, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீ காணப்போகிறாய். உனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை திறக்க போகிறார். உனக்காக புது வழியை திறக்க போகிறார். அந்த புதிய பாதையில் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீ அதை சொந்தமாக்கிக் கொள்வாயாக. எல்லா அடைக்கப்பட்ட கற்கள் மாறி போவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் 2, அவர்கள் கண்ட இன்னொரு காரியம். லூக்கா 24 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர் அருகில் நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 12 வசனத்திலே நான் வாசிக்கும்போது, யோவான் 20:12, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீ கல்லறைக்கு உள்ள போய் குனிந்து பார்க்கிறாள். பிரகாசமுள்ள 2 தூதர்கள், வெள்ளுடை தரித்த 2 தூதர்கள், 2 angels. They found 2 angels. அவர்கள் 2 தூதர்களை கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாமும் கூட தூதர்களை காண்போம்.
இந்த தூதர்கள் யார்? இவர்களுக்கு தூது கொண்டு வந்தவர்கள், இவருக்கு உதவி செய்தவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவருக்கு உதவி செய்தவர்கள், தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த தூதர்கள் உனக்கு மூடி இருக்கிற கல்லை திறக்கும்படி வந்தவர்கள். இரண்டாவது, இந்த தூதர்களுக்கு நற்செய்தி கொடுக்க வந்தவர்கள். மூன்றாவது, இந்த தூதர்கள் ஏன் வந்திருக்காங்க தெரியுமா? அந்த தீர்க்க தரிசனங்களை இயேசு சொன்னவர்களை நினைப்பூட்ட வந்தவர். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? அவர் உங்களுக்கு சொல்லவில்லையா? மனுஷகுமாரன் பாவிகளால் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிறையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்திருக்க வேண்டும் என்று அவர் கலிலேயாவில் இருந்த நாட்காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். கல்லை புரட்ட வந்தவர்கள், உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தி சொல்ல வந்தவர்கள். மூன்றாவது, தீர்க்க தரிசனத்தை நினைவுபடுத்தினவர்கள், இயேசுவின் பிரசங்கத்தை நினைவுபடுத்தினவர்கள். கலிலேயாவிலே அவர் ஊழியம் செய்த போது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலையா? அப்படியானால் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலேயும் நீங்கள் நான் ஆண்டவரிடத்தில் கேட்போம், எனக்கு 2 தூதர்களை அனுப்பும், நானும் தூதனை காண விரும்புகிறேன். எனக்கு ஒரு கிருபை என்கிற தூதனை அனுப்பும், சத்தியம் என்கிற தூதனை அனுப்பும். ஆண்டவரே, அந்த கிருபையும் சத்தியமும், கிருபை எங்களை நினைப்பூட்டட்டும், கிருபை எங்களை போதிக்கட்டும், கிருபை எங்களுக்கு உதவி செய்யட்டும், கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும், சத்தியம் எங்களை வழிநடத்தட்டும். அந்த கிருபையையும் சத்தியத்தையும் கேட்கலாமா? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா? கால் மாட்டிலே ஒரு தூதன், தலை மாட்டிலே ஒரு தூதன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, என் தலையின் எனக்கு மேலேயும் என் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் எனக்கு கீழேயும் எனக்கு வையும். ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும், கிருபை என்னை தாங்கட்டும். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கிருபை தாங்கட்டும், கிருபை வையும், காலின் கீழாய் வையும். ஆண்டவரே, சத்தியத்தை என் தலையின் மேல வையும். ஆண்டவரே, யோபின் வாழ்க்கையிலே பிரகாசித்த தீபத்தை போல ஆண்டவரே, இந்த இருளை கடந்து போவதற்கு ஆண்டவரே, இந்த வெளிச்சம், தேவனுடைய ரகசிய செயல், தேவனுடைய தீபம் என் தலையில பிரகாசிக்கட்டும். தலைமாட்டிலே, கால் மாட்டிலே, தலைமாட்டிலே தீபம் பிரகாசிக்கட்டும், சத்தியம் பிரகாசிக்கட்டும். கால் மாட்டிலே வழுவாதபடி நடக்கும்படிக்கு கிருபையால் என்னை தாங்கும், கிருபையால் என்னை ஏந்தும், கிருபையால் ஆண்டவரே தாங்கட்டும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உனக்கு மேலே பிரகாசிக்கிற தீபத்தையும், உன் கால் மாட்டிலே உன்னை தாங்குகிற கிருபையையும் காண்பாயாக, காண்பாயாக. இந்த ஸ்திரீகள் 2 தூதர்களை கண்டார்கள். இந்த தூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படி, அவர்களுக்கு தரிசனமாகும்படி, இயேசுவின் பிரசங்கத்தை ஞாபகப்படுத்தும்படி அவர்கள் எழும்பினார்கள். உங்களுக்கு எனக்கும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் தலையின் மேல் தீபம் பிரகாசிக்கட்டும், வசனம் பிரகாசிக்கட்டும், சத்தியம் பிரகாசிக்கட்டும். பாதத்தின் கீழே, கால் மாட்டிலே கிருபை தாங்கட்டும். எத்தனை பேர் விரும்புகிறோம்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? எத்தனை பேர் ஆசிக்கிறோம்? தேவனிடத்தில் கேட்கலாமா? மூன்றாவதாக, அவர்கள் என்னத்தை கண்டார்கள்? What they found in the day of resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காஸ் விசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே, லூக் சாப்டர் 24 verse 17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அதல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 7வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் ஒருவருக்கு சொல்லுகிற காரியங்கள் என்ன? மன்னிக்கணும், 12வது வசனம், 12ஆம் வசனம். லூக்கா 24:12. பேதுரு எழுந்திருந்து கல்லறையிடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில்
சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். லூக் 24:12. அதே போல யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். John the Gospel, chapter 20, verse 7. சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They found clothes were wrapped. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Longing that place. The clothes were wrapped together in a place. சீலைகள் தனிப்பட சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இதை கண்டபோது பேதுரு ஆச்சரியப்பட்டான். அதை குறித்து தன்னிலே ஆச்சரியப்பட்டான் என்று படிக்கிறோம். இயேசுவின் கல்லறைக்குள்ளே இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். அவரை சுற்றி இருந்த சீலைகள் தனிப்படவும் தலையிலே சுற்றப்பட்டிருந்த சீலை சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததா. இதை குறித்து ஏன் இவன் ஆச்சரியப்படணும்? நீங்க பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனீங்கன்னா, ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து சாப்பிட போறோன்னு வச்சுடுங்களேன். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் அழகா மடிச்சு வச்சிருக்கோம். சில நேரம் ஃப்ளவர் மாதிரி, சில நேரம் ஏதோ ஒரு டிசைனா மடிச்சு வச்சிருப்பாங்க. அதை நம்ம மேலே போட்டுக்கலாம், நம்ம கையை தொடச்சிக்கிடலாம். அதற்காக தான். இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சாப்பாடு முடியலை, ஒரு ஃபோன் வருது, நீங்கள் தனியாக வரீங்கன்னா அந்த துணியை நீங்கள் மடித்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சர்வருக்கு இல்லாவிட்டால் நமக்கு பரிமாறுகிறவனுக்கு தெரியும் இவங்க சாப்பாடு இன்னும் முடியலை, திரும்ப வருவாங்க, போயிருக்கிறாங்க, வந்துடுவாங்க. இதே போல தான் யூதர்களுடைய பாரம்பரியம். ஒரு கணவன், யூத புருஷன் கொஞ்சம் தூரமாய் போகிறான். அவன் போகும்போது அவனுடைய மனைவி வீட்டில் இல்லை அப்படின்னா, அவன் கழுத்தில் இருக்கிற அந்த தோராவை படித்து முடித்து பிரமாணங்களை படித்த பிறகு அவனுக்கு தௌலத் என்கிற ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அதை வெளியே போகும்போது அவன் போட்டுட்டு போனோம். இப்போ அவன் ஊருக்கு போகும்போது அந்த துணியை மடித்து வச்சுட்டு போயிடுவான் டைனிங் டேபிளில். அப்போ மனைவி பார்க்கும்போது இது மடித்து வச்சிருந்தா, என் மணவாளன் எங்கேயோ போயிருக்கிறார், தூரம் போயிருக்கிறார், சீக்கிரம் வந்துடுவார், சீக்கிரம் வந்துடுவார் என்று அது அர்த்தமா. இப்போ தான் டெலிஃபோன்லாம் இருக்குது, அந்த நாட்கள் இதெல்லாம் கிடையாது. இதை தான் பேதுரு அந்த துணி சீலை தலையிலே சுருட்டி வைக்கப்பட்ட, தலையில் இருந்த சீலை சுருட்டி வைக்கப்பட்டதை கண்டு தன்னில் ஆச்சரியப்பட்டான். என்ன ஆச்சரியம்! இவர் போயிருக்கிறார், பிதாவினிடத்திற்கு போயிருக்கிறார், பிதாவினிடத்திற்கு போயிருக்கிறார், அவர் சீக்கிரம் வருவார். இந்த சீலை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இதைதான் வெளிப்படுத்துகிறது. அவர் சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா! அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்திற்கு போயிருக்கிறார். இந்த இயேசு சீக்கிரம் வருவார். இந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆனால தான் இந்த சீலை தனிப்படையே சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அர்த்தம் என்ன? அவர் தூர தேசம் போயிருக்கிறார், பரலோகம் போயிருக்கிறார், பிதாவினிடத்தில் போயிருக்கிறார். இயேசு சொன்னாரே, இந்த பூமியில் இருக்கும்போது நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார், நான் போய் பிதாவினிடத்தில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் அனுப்புவேன். ஓ, இதை உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு தைரியம் உண்டாகட்டும். அவர்கள் சீலைகள் தனிப்பட சுற்றி வைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். அப்படியானால் இது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை, வருகையின் நம்பிக்கையை இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய இயேசு எப்படி எழும்பி போனாரோ அப்படியே வருவார் என்று 47ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். உங்கள் இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அவர் எப்படி வருவாராம்? தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் எழுந்தருளி போனார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே போல இயேசு வரப்போகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். தன்னுடைய மனவாட்டியை சேர்க்க வருவார். இந்த இயேசு உயிர்த்தெழுந்தது
நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலை நம்பிக்கை உருவாக்குகிறது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. the hope of resurrection. பிரதர், சிஸ்டர், நீங்கள் நான் இந்த கால வேளையிலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினால நிரப்பப்படுவோமாக. இந்த சீலையை கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். 2 தூதர்களை கண்டார்கள். சீலை தனிப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருந்ததை கண்டார்கள். 4வதாக அவர்கள் எண்ணத்தை கண்டார்கள். லூக்கா 24:13 24:13 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 13 அல்ல, 17வது வசனத்திலே, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? அதே வசனத்தை 37 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் கலங்கி பயந்து ஆவி காண்கிறதாக நினைத்தார்கள். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம், ஜான் த காஸ்பல் 20ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் படிக்கும்போது அவர்கள் இயேசுவை கண்டதை நமக்கு அங்கே படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவனை கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். இயேசுவை கண்டார்கள். எம்மாவுக்கு போன சீஷர்களும் இயேசுவை கண்டார்கள். They found resurrected Jesus. அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். நமக்கும் கூட ஒரு வாஞ்சை, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். யோவான் அப்போஸ்தலன் பத்மதுவிலே மகிமை அடைந்த இயேசுவை கண்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் மகிமை அடைந்த இயேசுவை தரிசித்தான். அதனால்தான் சொல்லுகிறான், அகால பிறவியாகி எனக்கும் அவர் தரிசனமானார். 7 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை தரிசித்தாள். இந்த பூமியில் இருக்கும்போதே நீங்களும் நானும் கேட்போம், அப்போஸ்தலருடைய அடையாளங்களிலே ஒன்று இயேசுவை தரிசிக்கிற அடையாளம். ஆண்டவரே, உம்மை காணணுமே, உம்மை பார்க்கணுமே, ஆசிப்போம். கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும்போது இயேசு தன்னுடைய காயங்களை காண்பித்ததை குறித்து நமக்கு படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு தன்னுடைய காயங்களை காண்பித்தார். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கிறாதே. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது அங்கே 14 முதல் 17 வரைக்கும் வாசிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தன்னுடைய காயங்களை காண்பித்தார். அவர் அவளை பார்த்து, லுக் ஜான் சாப்டர் 20 verse 14, இவைகளை சொன்ன பின்பு திரும்பி, அதல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19வது வசனத்துக்கு மேலாய் நான் வாசிக்கும்போது 20 மன்னிக்கணும், ஜான் சாப்டர் 20 verse 20 அங்கே படிக்கும்போது அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அங்கே இன்னும் 8 நாள் கழித்து இயேசு தோமாவுக்கு தன்னை காண்பித்தார். 26ஆம் வசனம். 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம். பின்பு இயேசு தோமாவை பார்த்து, உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயங்களை கண்டார்கள்.
உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய காயங்களை கண்டார்கள். இயேசுனுடைய காயங்களை காண்கிற பாக்கியம் நாமும் கூட இயேசுனுடைய காயங்களை கண்டு முத்தம் செய்ய போகிறோம். காயங்கள் கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சோரிந்திடும் நாம். காயங்களை கண்டு ஆனந்தத்தாலே கண்ணீர் சொரிய போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காயங்களை முத்தம் செய்வோம். வாரடிப்பட்ட முதுகை பார்த்திடுவே, வாரடிப்பட்ட முதுகை பார்த்திடுவே, அங்கலாய்ப்பு தீர முத்தம் கொடுத்திடுவேன், என் அங்கலாய்ப்பு தீர முத்தம் கொடுத்திடுவேன். இயேசுவின் காயங்களை முத்தம் செய்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 5 படிக்கும்போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இயேசு நித்தியத்தில் காணப்படுகிறார். நமக்காக ஏற்ற காயங்களை கண்டு முத்தம் செய்வோம். 5 காரியத்தை கண்டார்கள். They found stone rolled away from the sepulchre. Number 2, they found 2 angels. Number 3, they found clothes were wrapped together the place. Number 4, they found Jesus, resurrected Jesus. கடைசியாக they found Jesus marks of the Jesus, hands and feet. கால்களிலும் கைகளிலும் இருக்கிற காயத்தை கண்டார்கள். நாமும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த வாஞ்சையை கேட்போம். ஆண்டவரே, என் பிரச்சனையாக கல் புரட்டப்படட்டும். தூதர்களுடைய தரிசனம், உதவி செய்கிற தூதர்களுடைய தரிசனம், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிற அனுபவம், எல்லாவற்றுக்கும் மேலே காயத்தை முத்தம் செய்கிற அனுபவத்தை தார் என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆராதனை தந்தீர். நாங்கள் கற்கள் எங்களுக்கு மூடி வைத்திருக்கிற கல் புரட்டப்பட்டு புது பாதை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தரிசிக்க போகிறோம் தூதர்களை. இயேசுவின் சீலை தனிப்பட இருக்கிறதுனாலே சீக்கிரம் வரப்போகிறீங்கிற உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை கண்டு காயங்களை கண்டு முத்தம் செய்கிற மணவாட்டியாய் எங்களை மாற்றும் கிருபைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். प्रभु जी खत्म।